ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி பரோட்டாவும் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மைதா 3 கப், அரை கப் பால், நெய் 4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், வனஸ்பதி கொஞ்சமாக, சால்ட்டு தேவையான அளவு, இதுதாங்க தேவை. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3 கப் மைதா நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புங்கிறது 250 ml, அதில் 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நடுவில் லைட்டாக குழி பறிச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன அளவு உப்பு, பேக்கிங் பவுடர், அப்புறம் நெய். இந்த நெய் போடுறதுனால புரோட்டா வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு எல்லா மாவோடு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் போடுறதுனால நம்ம வந்து இன்னுமே வந்து மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes கிட்ட இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து புரோட்டாவும் வந்து சாஃப்டாகவும் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாலாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 15 minutesக்கு கண்டினியூஸாக பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் இந்த மாவு பிசைகிறோமோ அவ்வளோக்குள்ளே புரோட்டா செம்ம சாஃப்டாக வரும். நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புரோட்டா மாவை வந்து, மைதா மாவை வந்து நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. அப்போ தான் வந்து அது எலாஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சால் கரெக்டாக அந்த மாதிரி இழுத்து வந்தால் தான் நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு 10 minutes கிட்ட இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டு, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும் உங்களுக்கு மாவு. இது ஊறுச்சுன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். நம்மளுக்கு புரோட்டா வந்து சும்மா சாதாரணமாக ஒரு டைம் போடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸாக சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஃபுல் மாவையும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த பாத்திரம் ஃபுல்லாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பால்ஸ் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த குட்டி குட்டி டஃப் பால்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் போடும்போது லைட்டாக ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வனஸ்பதி போட்டோன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். வனஸ்பதி உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் போடலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். வனஸ்பதி போட்டால் புரோட்டாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கவுண்டர் டாப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல அளவுக்கு அந்த புரோட்டாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஃபீட்ஸ் எடுத்து 2 விரலால் சுற்றி உருட்டி வச்சுட்டு எல்லா பால்ஸையும் அதே மாதிரி பண்ணிட்டா இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரோட்டா தேய்க்க வரும். இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. லைட்டாக ஒரு மீடியம் சைஸில், வீட்டில் தானே போடுறோம், ஸோ மீடியம் சைஸில் போட்டாவே போதும். இதை அப்படியே தோசைக்கல்லில் போடணும். இது வந்து இரும்பு தோசைக்கல்லில் தான் போடணும். இது வந்து புரோட்டா போடும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் போடணும். சப்போஸ் நீங்கள் ஹையில் வச்சு போட்டிங்கன்னா வெளியே வெந்திருக்கும், உள்ள மாவாக இருக்கும். சிம்மில் வச்சு போட்டால் தான் அந்த கலர் லைட்டாக ப்ரௌன் கலராகவும் இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். 3 பரோட்டா இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் லைட்டாக இப்படி அடிச்சு விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லேயர் லேயராக அந்த புரோட்டா வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே தட்டணும். ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி தட்டினா தான் உங்களுக்கு லேயர் லேயராக அந்த பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சூப்பராக இருக்கும் பரோட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புரோட்டாவோட இந்த சிக்கன் சால்னா காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை டிஷ் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சால்னா சேர்த்து ரொம்பவே ஈஸி. ஒரே ஒரு மசாலா மட்டும் அரைச்சினா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு, கல்பாசி, இது வந்து தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவு கரெக்டாக போடுங்க. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன். கடையில் சாப்பிட்ற மாதிரியே பரோட்டா சால்னா இருக்கும் இந்த சிக்கன் சால்னா. பொட்டுக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து நம்ம எந்த ஒரு ஆயிலும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா மொறுன்னு வறுத்தெடுத்துக்கப்புறம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நேரம்லாம் பண்ண வேணாம். லைட்டாக அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த இது நல்லா ஆறணும். பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் வேணுங்க. 5 சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கீத்தாவும் போட்டுக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 போட்டால் போதும். கொஞ்சமாக கல்பாசி. நான் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த 3 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் போடும்போது நீட்டமாக போட்டால் தான் அந்த குருமாவுக்கு வந்து அந்த எடுத்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நறுக்குன்னு நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக போட்டால் அது வந்து குருமாவோட வேக விடுறதுனால கொஞ்சம் கரைஞ்சி போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டால் தான் அதுக்கு அந்த குருமாவோட ஃப்ளேவரோட சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை போகணும். 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து போடணும். கம்மியாக போட்டுறக்கூடாது, ஏன்னா சிக்கன் போட போகிறோம்ல. ஸோ இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் 3 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்து அந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். கரெக்டாக 1 டீஸ்பூன் போடும். இது வந்து 5 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கான அளவு. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே நம்ம கரம் மசாலா ஃப்ளேவர்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரம் மசாலா தேவையில்லை. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மசாலாவோட இந்த வதங்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா நல்லா வாஷ் பண்ணியிருக்க ஒரு 1/2 kg சிக்கன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 to 3 டைம்ஸ் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த சிக்கன் வந்து நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும். அரைச்சி வச்சுருந்தோம்ல ட்ரை ரோஸ்ட்டாக வெங்காயம் இதெல்லாம் தேங்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். இந்த பேஸ்ட் அரைச்சிட்டோன்னா இந்த சால்னா சும்மா டக்குன்னு பண்ணிடலாம். அது மட்டும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணாமையே ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு வாசம் இருக்காது. ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டால் தான் அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால தான். இந்த சிக்கனோட இந்த மசாலா வந்து நல்லா மிங்கிள் ஆகட்டும். சிக்கனோட மிங்கிள் ஆகும்போது கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். ஸோ உடனே நம்ம வாட்டர் ஊற்ற வேணாம். கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட அது நல்லா வேகட்டும். அந்த வேகுனா தான் அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்போ இந்த மசாலா, இந்த சிக்கன் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு ஒரு சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு இறக்க போகிறப்ப லைட்டாக வந்து நம்ம அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சால்னா வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் பிரியாமல் நீங்கள் சால்னா இறக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம எந்த ஒரு குருமா வச்சாலும் சரி, எது வச்சாலும் சரி, இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம லைட்டாக அந்த மல்லித்தலை தூவி அப்போ தான் அப்படியே மூடி வச்சிடணும். கிளற வேணாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.